வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பலவிதமான ஷாக்கிங்கான ரெஸ்லிங் ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்லிங் ட்ரீம் மேட்சஸ், அதுக்கப்புறம் ஹாலிவுட் சென்டர் ரெஸ்லர்கள் அதெல்லாம் என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட நீங்கள் ஏன் இன்னும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் என்ன பதில் சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, நான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து எனக்கு வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காரு. நான் ஜெயிக்கும் போது சாதாரணமாக ஜெயிக்கக்கூடாது, வேறொரு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கக்கூடாது. எனக்கான தனிப்பட்ட வாய்ப்பாக இருக்கணும். அந்த வாய்ப்பில் நான் வெற்றி பெறணும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது பயங்கரமான வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் காத்து கொண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு கூடிய சீக்கிரத்தில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து செமி ஜெயின் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் ஹாலிவுட் சென்டர் ரெஸ்லர் அது யாருன்றது கேட்டிங்கன்னா, ஹாலிவுட்டுக்கு டபிள்யூடபிள்யூஇலேருந்து ஒரு உமன்ஸ் ரெஸ்லர் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லட் ஃப்ளேர் இப்போ டபிள்யூடபிள்யூஇயை விட்டுட்டு அவங்க ஹாலிவுட்டுக்கு போயிட்டாங்க. ஹாலிவுட்டுக்கு ஏற்கனவே ரோமன் ரிக்ஸ் போயிருக்காரு. அதே போல் இப்போ சார்லட் ஃப்ளேர் மூவ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. இதனால் வந்து டபிள்யூடபிள்யூஇயில் வந்து முக்கிய ரெஸ்லர்லாம் ஹாலிவுட்டுக்கு போகிறது டபிள்யூடபிள்யூஇக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும். சார்லட் ஃப்ளேர் என்ன மாதிரியான மூவிக்கு போயிருக்காங்க அப்படின்னா, கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ஹாரர் ரெண்டும் கலந்த ஒரு மூவிக்கு போயிருக்கிறாங்க. இவங்க இந்த ஹாரர் மூவியில் என்ன மாதிரியான ரோல் பண்ணுறாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சார்லட் ஃப்ளேரோட மூவி பேருன்னு கேட்டிங்கன்னா யூ லூஸ் யூ டை அப்படின்ற மூவில தான் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட அப்டேட்டும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. அதே மாதிரி ரோமன் ரிங்ஸோட மூவியோட அப்டேட்டும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் இப்போ ஹீல் பண்ண போகிறார். அது யாருன்றது வச்சுக்கலாம். அது வேற யாரும் இல்லை, கோஃபி கிங்ஸ்டனுக்கு இதுதான் சரியான தேரம் நீ டேன் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி கேரன் கிரேஷ் வந்து கோஃபி கிங்ஸ்டன் தன்னோட டீமுக்கு கொஞ்சம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அது இந்த வாரம் ராவில் காமிப்பாங்க. அதே போல் தான் கோஃபி கிங்ஸ்டன் கூடிய சீக்கிரத்தில் வந்து கேரன் கிரேஷோட டீமுக்கு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேரன் கிரேஷ் டீம் முழுக்க ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டீமில் போய் கோஃபி கிங்ஸ்டன் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது சேவர் வுட்ஸ் இன்ஜுரி ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக்கி இன்ஜினியருக்கு இவங்கெல்லாம் வராத பட்சத்தில் கோஃபி கிங்ஸ்டன் அந்த டீமில் இருக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னரோட ரிட்டன் டேட். பிராக் லெஸ்னர் எப்போ ரிட்டன் வரப்போறான்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னர் இந்த வருஷம் நடக்க போகிற சர்வே சீரிஸ் 2024 பேப்பரிவில் பிராக் லெஸ்னர் ரிட்டன் கொடுக்கலாம். எப்படி போன வருஷம் சிஎம் பக்கம் சும்மா கெஸ்ட்டாக ஒரு ரிட்டன் மட்டும் கொடுத்தாரோ, அதே போல் பிராக் லெஸ்னர் சுமார் சின்ன ஒரு ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது இந்த வருஷம் சர்வே சீரிஸில் வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்கிறது பிராக் லெஸ்னர் ரிட்டன் மூலியமாக. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஏஜிஎஸ்எல் சமீபத்தில் கொடுத்த பாட்காஸ்ட் மூலமாக என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் ராக்கு கூட மோத தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி வேறு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் ராக்கு கூட மோதணும், ஆனால் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ராக்கு கூட மோதும்போது ராக் வந்து பேபி ஃபேஸாக இருக்கணும், ஹீல் கேரக்டர் பண்ணக்கூடாது, நான் தான் அந்த இடத்துல ஹீல் கேரக்டர் பண்ணணுன்ற மாதிரி ஏஜிஎஸ்எல்ஸ் ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் போட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள்.